ஆண்டவருடைய வசனம் நம்மை சொல்லுகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று என்று சொல்லி, சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய பிரசன்னத்தினாலே அது உருகி போயிற்று என்று. கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகுமா? வேதாகமத்திலே பர்வதங்கள் என்று சொல்லும் பொழுது பெரிய தடைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, பெரிய பர்வதமே நீ சமபூமியாவாய், சேருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், அவன் மூளைக்கு தலைகளை கொண்டு வருகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய ஒரு முயற்சி, தேவ திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் செயல்படும் பொழுது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய பிரச்சனைகள், தடைகள். ஆனால் அந்த தடைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ மாத்திரம், சேருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவா என்று. இன்றைக்கும் கூட இந்த தெய்வ பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னத்தினால பெரிய பர்வதம் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். ஆகவே தான் தேவ பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் போகிற காரியமெல்லாம் ஜெயமாய் மாறினதுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார். அவன் சொல்லுகிறான், நான் ஆகாமிய கூடாரங்களில் நான் 1000 நாள் இருப்பதை பார்க்கலாம், உன்னுடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லி. உன்னுடைய ஆலயத்துக்கு கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்ய முடியும், உன்னுடைய மகிமையை வல்லமையை காண முடியும், நம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ பிரசன்னத்திற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய மகிமை பிரசன்னத்துக்கு முழுசாக நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அந்த பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றும். பெரிய பெரிய பர்வதங்களாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேணா இருக்கலாம், அது பனி போல உருகி போகும். பெரிய பர்வதம் கூட மெழுகு போல உருகி போகுமா? உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களும் கூட அப்படியே மெழுகு போல உருகி போவார்கள், சிதறுண்டு போவார்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். தேவ பிரசன்னம் நம்ம மேலே தான் காணப்படும் போது, அந்த பிரசன்னம் நமக்கு முன்னாடி போகும்போது முன்னாடி இருக்கிற தடைகள் மாறும். ஆகவே தான் அன்றைக்கு மோசே கேட்டார், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராமல் போனார், எங்களை கொண்டு போகாதிரும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும். மோசேயோடு கூட அந்த பிரசன்னம் போனதுனாலே தடைகள் மாறினது. ஜனங்கள் சென்றடைய வேண்டிய வழிகளிலே சென்றடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த பிரசன்னம் எனக்கு போதுமானது, நீர் என்னிடத்தில் பிரசன்னராயிரும் என்று சொல்லி அழைப்போம். அவர் நம்மிடத்திலே வந்து தங்குவார். அவருடைய பிரசன்னம் நமக்குள் நிறைவாய் பெருகும்போது பெரிய பர்வதங்கள் கூட, உங்களுக்கு முன்பாக நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் கூட பனி போல உருகி போய்விடும், மெழுகு போல உருகி போய்விடும். இன்றைக்கும் என்னென்ன காரியங்களில் தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகளோடு நீங்கள் இருக்கிறீர்களோ, எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற வல்லமுள்ளது தேவ பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள், ஆண்டவருடைய மகிமை பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். ஆண்டவருடைய மகிமை பிரசன்னத்தினால் என்னை எப்பொழுதும் மூடிக்கொள்ளும், பிரசன்னத்தினால் என்னை நிரப்பி அருளும் என்று ஆண்டவரிடத்தை கேளுங்கள். அவருடைய பிரசன்னம் நிறைவாய் உங்கள் மேல் பெருகும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா பர்வதங்களும் அது மெழுகு போல உருகி போய்விடும். தடைகளை நீக்கி போடுவோம், உங்களுக்கு முன்பாக செல்வார்.
உங்களுடைய பிரச்சனைகள் பனி போல உருகி போகும், மெழுகு போல உருகி போகும். ஆம், கர்த்தராகிய சர்வ பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற கர்த்தராலே உருகி போயிற்று. அவருடைய பிரசன்னத்தினாலே உருகி போய்விடும். பெரிய பர்வதமும் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நீங்கள் போகிற வழியில் இருக்கக்கூடிய அல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பேரியர்ஸ், எல்லா விதமான தடைகள், எல்லா விதமான பர்வதங்களையும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினாலே மெழுகு போல உருக பண்ணி உங்களை கடந்து செல்ல வேண்டும். உங்களுடைய வெற்றியை கடந்து செல்ல வைக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக முடியும். கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உங்களுடைய பிரசன்னம் சகல தடைகளை மாற்றி போடும். இன்றைக்கும் அப்படியே அவருடைய பிரசன்னத்தில் வாஞ்சியுங்கள். அவருடைய பிரசன்னத்தில் இருக்க விரும்புங்கள். எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்க விரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.